சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு என்ன தெரியுமா பேசி சம்பாஷித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் 19ஆம் வசனத்துக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம். அது இயேசு இடத்துல பிறகு சொல்றாங்க அவங்க. Right? They have been telling that to Jesus later on. Right? So they have been talking about these things, about the Lord Jesus Christ and how he was, doing all kinds of wonderful things. But he is no more there. Right? We do not know what to do now because he left us and gone. We do not know what has happened to him actually. என்றால் கல்லறையில் அவர் இல்லைன்னு சொல்லி அங்க பெண்கள் வந்து சொல்லிவிட்டார்கள். அப்ப என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. they are in a confused state இல்லையா? ஒரு எல்லாம் புதிராக இருக்கிறது அவர்களுக்கு. ஒன்றை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இங்கே போய்கொண்டிருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ வருகிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? When they've been going like this, talking to each other and they are worried and they do not know what to do, the good news is that Jesus was walking along with them. ஆண்டவர் இயேசு தாமே அவரோடு கூட நடந்து போனார் என்று போடப்பட்டிருக்கிறது இல்லையா? பாருங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியம் நமக்கு. Right? It's very important for you to see that verse. Right? இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். This will give us hope today. When we are going through difficult times, right? Sometimes you have to go all by yourself. Fortunately, there were two people here. Right? சில நேரத்தில் தனியா நாங்கள் நடந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில அனுபவங்களை தனியாக நாம் சந்தித்து ஆக வேண்டும். சில நேரத்தில் தனியாகத்தான் எல்லா பிரச்சனைகளையும் நாம் தாங்கி ஆக வேண்டும். நாம் அதை சந்தித்து ஆக வேண்டும். But the wonderful thing and the wonderful thing about a child of God is that Jesus will be always with you at times like that. அந்த மாதிரி நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட நேரங்களில் நம்மோடு இருப்பவர் என்று சொல்லி நிறைய நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். மற்ற நேரங்களில் நம்மோடு இருக்கிறாரோ இல்லையோ அதை பத்தி சொல்லாம எப்பொழுதெல்லாம் மக்கள் கஷ்டத்துக்கு கூட போய் கொண்டிருக்கிறார்களோ, பிரச்சனை கூட போய் கொண்டிருக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்களோடு அவரும் இருந்தார் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. From the beginning of the Bible you can see this. Right? வேதாகமத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அதை நாங்கள் பார்க்கலாம். என்று அப்படிப்பட்டதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். Can you remember? ஜோசப் எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக. யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். Right? When Joseph was going through a difficult time in life, right? Especially in chapter 39 of Genesis. 39ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வேதனையான நிலைமையில காணப்படுகிறான். The beginning of chapter 39 is full of problems in the life of Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுக்கு என்ன செய்யறன்னு தெரியாம அவன் காணப்படுகிறான். ஆனா ஒன்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலை நடுவிலே. There's one thing that has been promised to him. What is that? The Lord was with Joseph. The Lord was with Joseph. Maybe even Joseph did not know that. That's why I'm telling you now. You do not know that the Lord is with you now. When we go through difficult times, we do not know that the Lord is with us, but he is with us. That's why it has been recorded there. அந்த உண்மையை நாங்கள் அநேகத்தில் உணராமல் இருக்கிறபடினால தான் கைவிடப்பட்டு விட்டது போல அடுத்து என்ன செய்வேன் ஆண்டவரே என்று தெரியாம நாங்கள் தத்தளிக்கிற வேளையில ஒன்று நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருப்பார். ஈசாக்குக்கு அப்படி வாக்கு பண்ணினார். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். 28ஆம் அதிகாரம் Genesis 28 முதலாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை காத்து உன்னை நடத்துவேன். போகிற இடமெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டமான அனுபவத்தோட நம்ம போய் கொண்டிருக்கிறோமா? எஸ், at times like that he is by our side. நம்மோடு கூட வருகின்ற ஒரு ஆண்டவர். யோசுவாவுக்கு சொன்னார் இல்லையா? யோசுவாவுக்கு தேவன் சொன்னார், யோசுவா, he has taken a very big responsibility now. He do not know how to do things because Moses is no more. Right? After Moses' death, right? Now Joshua is supposed to take over everything, right? I'm sure he was worried now. He don't know how to do things now, right? Maybe he was very young, right? சரியான ஒரு வாலிபனாக அவன் காணப்பட்டிருக்க கூடும். அப்ப கலங்கி கொண்டிருக்கிறான், போராடி கொண்டிருக்கிறான். அப்ப முதலாம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா முதலாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, the Lord was keep on telling him certain things repeatedly. சில காரியங்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார் யோசுவாவுக்கு. காரணம் என்ன? அவர் தெரியும், யோசுவாவுக்கு நான் திரும்ப திரும்ப சொன்னாதான் அது மைண்ட்ல ஏறும், அதை நம்பி அவன் முன்னோக்கி போகலாம்
என்ன தெரியுமா சொன்னார்? Do not be afraid. Oh, be of good courage. பலம் கொண்டு, be strong and of good courage. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. பாருங்க, முதலாம் வசனத்திலேயே பாருங்க, 6ஆம் வசனத்துல, முதலாம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், verse 6 of chapter 1. And then again when you come to verse 9, right? 9ஆம் வசனத்துல மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று 7லயும் சொல்லப்பட்டிருக்கு, 7ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? Some in the middle, can you see that in Tamil Bible? மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. 9ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது மறுபடியுமாக பலம் கொண்டு திடமனதாய் இரு. Right? Why? Because God knew that this man was going through a difficult time and he needs the assurance of God. And also even the people were saying the same thing to him. Yeah, when we come to verse 18, 18ஆம் வசனத்துக்கு வருகிற பொழுது மக்கள் மூலமாகவும் சொல்லுகிறார். ஆண்டவர் தான் ஏவி இருப்பார் மக்களை சொல்ல சொல்லி. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? பலம் கொண்டு திடமனதாய் இரும். Right? People were saying as well. So அதனால அதுல பாருங்க, ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய காரியம் 9ஆம் வசனத்துல, நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு சொல்லிட்டு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம், வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான அனுபவத்து கூட நீ போய் கொண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், உன்னோட கூட இருக்கிறார். So that has been proved now in this disciples life. இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல அவங்க கவலையோடு கூட போய் கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல நமக்கு போடப்பட்டிருக்கிறது, இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். லூக்கா 24:15 பாருங்க. அதுல மறுபடியும் நாங்க பார்க்கிற ஒரு அருமையான காரியம் 16ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க சொன்னால், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. Yes, this is what happening to many of us many times, right? We know that he is there and he is a good God and he will be there to help us. Everything is right, but we will not be able to see his work in our lives when we go through difficult times. கஷ்டமான அனுபவத்துல போற நேரம், அந்த நேரம் பார்த்து அவரை நம்ம பார்க்கவே இயலாது. நம்முடைய வாழ்க்கையில செயல்படுறதையும் பார்க்க இயலாது, அவர் அங்க இருக்கிறாருங்கிறதையும் நாங்க பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு நாம தள்ளப்படுவோம். ஆனா அதனால அவர் இல்லை என்ற முடிவுக்கு நாங்க வர முடியாது. Right? Just because you do not see the Lord's presence, right? Don't come to a conclusion that there's no God. He is there. He is there. He was there with these people, but they couldn't see. Right? So that's a it's a consolation now, right? Let's believe. Yes, even though I don't see him, he is with me. Why is he with me? To help me. எனக்கு உதவி செய்ய, வேறொன்றுக்காகவும் அல்ல, எனக்கு உதவி செய்ய தான் என்னோடு கூட என்னுடைய ஆண்டவர் இருக்கின்றார். So let's believe and let's give everything over to him. Lord, take charge, Master. I'm unable to do anything, Lord. You know, many times this is our problem, right? We want to do things on ourselves, right? நாங்களே நம்முடைய தலையில எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கொண்டு நம்ம கவலைப்பட்டு கலங்குறதுல நாம மிகவும் கெட்டிக்காரர்கள். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், there's no point, right, trying to do things all by yourselves, because I know that you can't do it. I know you can't do it. That is why he has to promise us that I will do on your behalf. Let me do it. அவர் அடிக்கடி சொல்ற ஒரு வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. So he's saying, don't try to build house or home on your own. Let me do it, because I know that you can't do it, which is true. இல்லையா? குடும்பத்துல நாம சில நேரத்துல வருகிற கஷ்டங்கள் பிரச்சனை பார்க்கும் பொழுது நாம எவ்வளவு சரி செய்ய பார்க்கிறோம், ஒன்றுமே சரி வர்றதில்லை. காரணம் என்ன? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அது தெரியும் உன்னால முடியாது, ஆகவே கர்த்தரை கட்ட விடு, அந்த வீட்டை கர்த்தரை செயல்பட விடு. Let the Lord do the work for you on your behalf, right? இது கஷ்டம் தான் சில நேரத்துல அந்த அனுபவங்கள் கூட போய் கொண்டிருக்க. ஆனா அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் செய்ய சொல்லி, அதாவது முற்றிலுமா இடத்துல விட்டு விடட்டான். Leave it to him, let him do the work ன்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம். So he was walking along with them, but they couldn't see him, right? And then he started to talk to them, right?